வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிவிகே கவர்மெண்ட் அவங்களுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விவாதம் என்ன அப்படின்னா, 2026-2027 நிதியாண்டில் எவ்வளவு கடன் வாங்க கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு நிதி அமைச்சர் ஒரு புள்ளி விவரம், ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காரு. 1,73,000 கோடி ரூபாய் கடன் வாங்க கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்கு அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஒரு வருஷத்தில் 1,73,000 கோடி ரூபாய் கடனா? ஏற்கனவே 10 லட்சம் கோடியை நெருங்க போது தமிழகத்துடைய கடன் சுமை. இதில் புதுசாக 1,73,000 கோடியா? டிவிகே கவர்மெண்ட் திராவிட கட்சிகள் மாதிரி இல்லாமல் வருவாயை பெருக்குவதற்கு திராவிட கட்சிகள் எந்த வழியும் பார்க்கல. கடனை மட்டும்தான் அவங்க நிதி ஆதாரமாக நம்பி இருந்தாங்க. அப்படி இல்லாமல் வருவாயை பெருக்குவதற்கு ஏதாவது முடிவெடுக்கணும், அப்போதான் வாங்கக்கூடிய கடனுடைய அளவு குறையும் அப்படின்னு பொதுமக்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ணாமலை சமீபத்தில் சொல்லியிருந்தார், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் 85,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக தான் கடன் வாங்குவாங்க கவர்மெண்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை சவால் விட்டிருந்தார். அவர் சொன்ன மாதிரி இல்லை, அவர் சொன்னதை விட 2 மடங்கு அதிகமாக கடன் வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படியே போனால் மாநிலமே திவாலாகக்கூடிய நிலைமை வந்துடும். 5 வருஷத்தினுடைய முடிவில் 15 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி கடன்லாம் போனுச்சுன்னா என்ன ஆகும் நிலைமை? அதனால இது வேக்கப் கால், இப்போவே கவர்மெண்ட் முழிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய அறிவுரையாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார்ல, இது சம்பந்தமாக சிறப்பு விசாரணை குழு விசாரிச்சுக்கு இருக்காங்க. இந்த கேஸில் இதுவரைக்கும் 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொட்டை கிருஷ்ணகுமார், சம்போ செந்தில் அப்படிங்கிற 2 பேரை காவல்துறை தேடிக்கு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, இந்த மொட்டை கிருஷ்ணகுமார் இருக்கார்ல, இவருக்கு 2018 ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்மேன் ஒருத்தர், பங்கு சந்தை வர்த்தகர் அகில் குமார் அப்படிங்கிறவர் 2018 சிம் கார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இன்சிடென்ட் நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டது 2018 சிம் கார்டு வாங்கி கொடுத்ததுக்காக முகமது புகாரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த பங்கு சந்தை வர்த்தகரை மிரட்டியிருக்காரு. சிம் கார்டு நீ தான் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு, இந்த கேஸில் உன்னையும் குற்றவாளிகள் லிஸ்ட்டில் சேர்த்துருவேன், பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா வரைக்கும் மிரட்டி வாங்கியிருக்காரு அந்த முகமது புகாரி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர். காசுக்கு மேலே காசாக மிரட்டி வாங்குறாரு அப்படின்னு ஒரு கட்டத்தில் பங்கு சந்தை வர்த்தகர் முகமது புகாரியுடைய ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லையா. உடனே இந்த முகமது புகாரி பங்கு சந்தை வர்த்தகருடைய வீட்டுக்கே வந்து அவருடைய வீட்டில் போதைப் பொருள் ஒன்றை வச்சு, போதைப் பொருளை விற்பனை செய்கிற ட்ரக் விவகாரத்தில் உனக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன், காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மிரட்டியிருக்காரு முகமது புகாரி. இதெல்லாம் இல்லாமல் ஒரு கிரவுண்ட் நிலத்தை என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் மிரட்டியிருக்காரு. இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது அப்படின்னு பங்கு சந்தை வர்த்தகர் அகில் குமார் மேலிடத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. மேல் அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் மேல் அதிகாரிகளுடைய விசாரணையில் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. முகமது புகாரி இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மேல் அதிகாரிகளுடைய விசாரணையில் உறுதியாயிருக்கு. இப்போது முகமது புகாரி கைது செய்யப்பட்டு சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்காரு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, FCRA பில் 2.0 மத்திய அரசாங்கம் கொண்டு வர இருக்காங்க. FCRA பில்லுக்கு எதிராக அமெரிக்காவுடைய காங்கிரஸ்மேன் கொந்தளிச்சிருக்காரு. அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துக்கு காங்கிரஸ் அப்படின்னு பேர், அங்கே பார்லிமெண்ட்டை காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ காங்கிரஸ்மேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? MP அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் அமலாக இருக்கக்கூடிய FCRA பில்லுக்கு ஏன் அமெரிக்காவுடைய MP கதறாரு? நீண்ட காலமாக இந்தியாவுடைய உள் விவகாரத்தில் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க, இந்தியாவுக்குள்ள பிரச்சனையை தூண்டுறாங்க. கோடிக்கணக்கில் வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் நிறைய NGOக்களுக்கு பணம் அனுப்பப்பட்டு அந்த பணத்தை முதலீடாக வைத்து இங்கே சம்பந்தமே இல்லாத போராட்டங்கள்லாம் நடக்குது. இன்ஃபேக்ட் CJPயுடைய போராட்டத்துக்கு பின்னணியிலையும் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அபிஜித் டிப்கே அமெரிக்காவிலிருந்து தானே வந்திருக்கான். இவ்வளவு டாட்ஸ் இருக்குது. இந்த சூழலில் இந்தியாவில் அமலாக இருக்கக்கூடிய FCRA 2.0 பில்லுக்கு அமெரிக்காவுடைய ஒரு MP கதறதை வச்சு பார்க்கும்போது டீப் ஸ்டேட்ஸு எந்த அளவுக்கு அரண்டு போய் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. விரைவாக மத்திய அரசாங்கம் அவங்களுடைய FCRA 2.0 பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி
அது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா இந்திய விவகாரத்தில் இன்னொரு நாடு ஏன் தலையிடுது? தலையிடும் போதே ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறது தெரியுதுல்ல. அதனால மிக விரைவாக FCRA பில்லு அமலுக்கு வரணும், ஆக்ட் அமலுக்கு வரணும். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.